ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத். ध्रुवं कपटशालिनो मधुहरस्य माया भवेत्. आशाविधि किशोरिकां भगिनिका करालिङ्गिताम्. असाविति किशोरिकां भगिनिका करालिङ्गिताम्. दिपो नलिनिकान्तरात् इव मृणालिकाम् आक्षिपन्. द्विपो नलिनिकान्तराद् इव मृणालिकाम् आक्षिपन्. अयं त्वदनुजामजा मुपलपट्टके पिष्टवान्. अयं त्वदनुजामजा मुपलपट्टके पिष्टवान्. ध्रुवं कपटशालिनो मधुहरस्य माया भवेत्. आशाविधि किशोरिकां भगिनिका करालिङ्गिताम्. ध्रुवं कपटशालिनो मधुहरस्य माया भवेत्. असाविति किशोरिकां भगिनिका करालिङ्गिताम्. दिपो नलिनिकान्तरात् इव मृणालिकाम् आक्षिपन्. अयं त्वदनुजामजा मुपलपट्टके पिष्टवान्. द्विपो नलिनिकान्तराद् इव मृणालिकाम् आक्षिपन्. अयं त्वदनुजामजा मुपलपट्टके पिष्टवान्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அசௌ துருவம், இந்த பெண் குழந்தை நிச்சயமாக, கபடசாலினக, கபடம் நிறைந்தவனும், மதுஹரஸ்ய, மது என்ற அரக்கனை கொன்றவனுமான திருமாலின், மாயா பவேத், மாயையாகத்தான் இருக்கும், இதி அயம் என்று அந்த கம்சன் எண்ணிக்கொண்டு, பகினிகா கர, தன் சகோதரியின் கைகளில் ஆலிங்கிதாம், அணைத்து கொண்டிருந்த, கிஷோரிகாம், அந்த பெண் குழந்தையை, த்விபக, யானையானது, நளினிகா அந்தராது, தாமரை பொய்கையிலிருந்து, மிருணாளிகாம் இவ, தாமரை தண்டை பறிப்பது போல, ஆக்ஷிபன் பறித்து, அஜாம் துவத் அனுஜாம், பிறப்பற்றவளான அந்த உன் தங்கையை, உபலப்பட்டகே, பாறாங்கல்லில், பிஷ்டவான், ஓங்கி அடிக்க முற்பட்டான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ध्रुवं कपटशालिनो मधुहरस्य माया भवेत्. आशाविधि किशोरिकां भगिनिका करालिङ्गिताम्. दिपो नलिनिकान्तरात् इव मृणालिकाम् आक्षिपन्. अयं त्वदनुजामजा मुपलपट्टके पिष्टवान्. தேவகியோட கல்யாண தினத்தில் வானத்தில் அசரீரி, இவளுக்கு 8வதாக பிறக்கும் குழந்தை உன்னை கொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் பட்டதிரிகளும் 37வது தசகம் 7வது ஸ்லோகத்தில் அஸ்யாகா அஷ்டம சுதக, இவளுடைய 8வது மகன், சுதக என்றால் ஆண் குழந்தை, அதிதுஷ்டம் துவாம் ஹந்தாயிதி, ரொம்ப துஷ்டனான உன்னை கொல்வான் அப்படின்னு அந்த அசரீரி கூறியதாக பட்டத்திரியும் சொல்கிறார். அதாவது 8வதாக ஆண் குழந்தை பிறக்கும், அது தன்னை கொல்லும் என்று கம்சன் இத்தனை நாளும் எதிர்பார்த்து பயந்து காத்துருக்கான்.
இப்போ தேவகியோட கையில் பெண் குழந்தை இருப்பதை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப குழப்பமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. கலங்கி போய் நிற்கிறான். ஆனால் கொல்லாமல் விட அவனுக்கு பயமாக இருக்குது. இந்த பெண் குழந்தை மது என்கிற அரக்கனை அழித்த கபடம் மிக்கவனான நாராயணனோட மாயையாகத்தான் இருக்கணும். அதாவது அவனுக்கு தோன்றுறது, ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு இப்போ பெண் குழந்தையை காட்டி இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா ரொம்ப ரொம்ப கபடம் செய்பவரான மதுங்கிற அரக்கனை அழித்தவரான அந்த நாராயணன் செய்கிற ஏதோ மாய வேலை தான். அதனால் இதை பெண் குழந்தைன்னு நினச்சிட்டு நம்ம கொல்லாமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிண்டு தேவகியோட தேவகி கையில் அணைச்சுட்டுருக்கா அந்த குழந்தைய. அந்த பெண் குழந்தைய யானை தாமரக்குளத்தின் நடுவிலிருந்து தாமரத்தண்டை பிடுங்கிறது போல் அப்படியே பிடுங்கிக்கிறான். பிறகு உங்கள் தங்கையான அந்த பெண் குழந்தையின் தலையை பாறாங்கல்லில் மோதி கொல்ல முற்பட்டான்.